இப்போ இதில் போட்டிருக்க உரத்தை வச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு கலரில் லைட்டு டிஃப்ரென்ஸோடு வந்திருக்கு. ஒரு டைம் ரொம்ப டார்க் பர்பிளாக இருக்குது ஸ்கின்னு, ஒரு டைம் ரொம்ப பேலாக இருக்குது. இதில் நம்ம போடுற உரம், தண்ணி, வெதர் எல்லாத்தையும் பொறுத்து ஒரு டைமில் ஸ்கின்னோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். திருப்பியும் எடுத்து அதையே வந்து அந்த தொட்டியில் போட்டுட்டு கொஞ்சம் உரம், இதே மண்ணை எடுத்து போட்டுட்டு கொக்கோ பீட்லாம் போட்டு நம்ம திருப்பியும் தண்ணி ஊற்றி வைக்கலாம். ஈஸியாக வந்து வளர்ந்துடும். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வந்து வச்சுருக்கோம். இதில் ஒரு 3-4 டியூபர்ஸ் தான் வந்து பெருசாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம டிக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சக்கரவள்ளி கிழங்குல 100 கிராம்ஸில் 80 to 90% வந்து கலோரி இருக்குது. இதில் ரொம்ப கம்மி அளவில் தான் வந்து கொழுப்பு சத்து இருக்குது. அதோட ஃபைபர், ஆன்டிஆக்சிடென்ட்ஸ், விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பீட்டா கரோட்டின் கூட ரொம்ப அதிக அளவில் இருக்குது. இப்போ நம்ம சக்கரவள்ளி கிழங்கு டிக்கி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அரை மூடி எலுமிச்சை பழம், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர். கார்ன்ஸ்டார்ச் ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், தேவையான அளவு எண்ணெய். இப்போது சக்கரவள்ளி கிழங்கை நல்லா வந்து மசிச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சில கிழங்கு வந்து மஞ்சள் கலர்லேயும் சிலது வந்து வெள்ளையாகவும் இருக்கும். இது வந்து 2 தொட்டியிலேருந்து ஒரே தொட்டியில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சேன். இந்த செடிங்களை என்னால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு ஒரே பாட்டுக்கு மாற்றி வச்சுட்டேன் செடியை. இதில் 2, ஒன்று மஞ்சள் கலரில், ஒன்று வெள்ளை கலரில் அப்படிலாம் இருக்குது. இப்போ மசித்து வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்குல தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சாட் மசாலா, அரை மூடி எலுமிச்சை பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூடவே வந்து கார்ன்ஸ்டார்ச், ரைஸ் ஃப்ளோர் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சுருக்கிறத உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து தட்டையாக்கி கட்லெட் மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம்.
எண்ணெயில் பொரிக்காமல் டீப் ஃப்ரை பண்ணாமல் தோசை தவாவில் கூட நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா எண்ணெயே இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் கூட நீங்கள் இதை செய்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி தட்டையாக கட்லெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில். இப்போ வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டில் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒன்று ஒன்றா செய்து வச்சுருக்க டிக்கியை எண்ணெயில் போடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனதும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது ஒரு சைடு வந்து நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம் ஒன்று ஒன்றா. திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு டிக்கி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.